வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம இந்த வீடியோவில் 18/9/2024 நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவோட வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ முதலாவதாக தில்லியோட புதிய பிரதமராக அதிஷி அவர்கள் பதவியேற்றிருக்காங்க. தில்லி முதல்வர் பதவியிலிருந்து விலகக்கூடிய கடிதத்தை ஆளுநர்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் புதிய முதல்வராக இந்த கல்வி அமைச்சர் அதிஷி வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு உரிமை கோரியிருக்காங்க. ஆம் ஆத்மி கட்சியோட மூத்த தலைவர் தான் அதிஷி. பாஜகவோட சுஷ்மா ஸ்வராஜ், காங்கிரஸோட ஷீலா தீட்சித், இவங்க 2 பேருக்கு அப்புறம் டெல்லியோட 3வது முதல்வராக பதவியேற்க போகிறாங்க. ஸோ இப்போ முதல்வராக பதவியேற்க இருக்க அதிஷிக்கு 43 வயசாகுது. இவர் டெல்லியோட இளவயது முதல்வர் அப்படிங்கிற ஒரு பேருமே கிடைக்க போகுது. மேற்கு வங்கத்தோட மம்தா பானர்ஜியை தொடர்ந்து நாட்டோட இப்போ இருக்கிற 2வது பெண் முதல்வராக அதிஷி வந்து இருப்பாங்க. அடுத்தது சுஷ்மா ஸ்வராஜ். இவங்க முன்னாடியே டெல்லியோட முதல்வராக இருந்திருக்காங்க. டெல்லியில் 52 நாட்கள் இருந்திருக்காங்க. அக்டோபர் 1998 டிசம்பர் 1998 வரைக்கும் இருந்திருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து ஷீலா தீட்சித். இவங்க டெல்லியில் 15 ஆண்டுகள் 25 நாள்கள் முதல்வராக இருந்திருக்காங்க. அவங்களோட 60வது வயதில் தலைநகரோட முதல் பெண் தலைவராக பொறுப்பேற்றுக்கிட்டு இருக்காங்க. டெல்லியோட மிக நீண்ட முதல்வராக இருந்திருக்காங்க. ஸோ அடுத்தது புல்டோசர் நடவடிக்கை. இதுக்கு அக்டோபர் 1 முதல் தடை. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் உள்பட பல்வேறு மாநிலங்களில் குற்றம் சம்பவத்தில் ஈடுபட்டவங்களுக்கு எதிராக குற்றம் சாட்டப்படுபவர்களுக்கு சொந்தமான கட்டிடங்களை இடிப்பதற்கு எதிரான மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. ஸோ உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் இந்த ஸ்டேட்டில் எல்லாமே வந்து யார் வந்து அஃபென்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு எதிராக வந்து அவங்களோட கட்டிடங்களை இடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதற்கு எதிரான மனுக்கள் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. ஸோ அதனால் என்ன உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்கன்னா, நாடு முழுக்க குற்ற சம்பவத்தில் தொடர்புள்ளதாக இருக்கக்கூடிய நபர்களோட கட்டிடங்களை உச்சநீதிமன்றத்தோட அனுமதி இல்லாமல் புல்டோசர் மூலமாக இடிக்கிறதுக்கு அக்டோபர் 1 முதல் இடைக்கால தடை உத்தரவு வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது கொல்கத்தா மாநகர புதிய காவல் ஆணையராக மூத்த IPS அதிகாரி மனோஜ் வர்மா செவ்வாய்க்கிழமை நியமிக்கப்பட்டிருக்காரு. ஏற்கனவே பொறுப்பில் இருந்த வினோத் கோயல் அப்படிங்கிறவர் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டிருக்காரு. ஸோ பாராலிம்பிக்கில் பதக்கம் வாங்கின தமிழக வீராங்கனைகளுக்கு பரிசு கொடுத்துருக்காங்க. மத்திய அமைச்சர் சர்பானந்த சோனாவால் அப்படிங்கிறவர் அந்த பரிசுகளை வந்து கொடுத்துருக்காரு. அண்மையில் நடந்து முடிந்த பாரிஸ் பாராலிம்பிக் போட்டிகளில் பேட்மிண்டனில் வெள்ளி பதக்கம் வாங்கின துளசி மணி முருகேசனுக்கு 2 லட்சமும், வெண்கல பதக்கம் வாங்கின மனிஷா ராமதாஸ், நித்யா ஸ்ரீசிவன் இவங்களுக்கு வந்து தலா 1 லட்சமும் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது கோவில்களில் இயந்திர யானைகள் பயன்படுத்துறதுக்கு விலங்கு நல அமைப்புகள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடியில் இருக்கக்கூடிய சண்முகநாத பெருமாள் கோவிலில் உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்ட 54 வயதான சுப்புலட்சுமி அப்படிங்கிற ஒரு யானை கூரை மீது ஏற்பட்ட தீ விபத்தால் உயிரிழந்திருக்கு. கோவிலில் இந்த மாதிரி யானை வளர்க்குறது தடை செய்கிறது மூலமாக இது மாதிரி மரணத்தை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய கால்நடைகளுக்கான மக்கள் அமைப்பு, சென்னை வனவிலங்கு மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையம், கேரளா பீட்டா இந்தியா, இந்திய விலங்கு பாதுகாப்பு அமைப்புகளின் கூட்டமைப்பு, இந்த மாதிரி 11 விலங்கு நல அமைப்புகள் தமிழ்நாடு வனத்துறை மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர்களுக்கு கோரிக்கையை கொடுத்துருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றம் கோவிலில் யானை வளர்க்குறதுக்கு பதிலாக எந்திர யானைகளை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2021 உத்தரவு போட்டிருக்காங்க. அடுத்தது தமிழ்நாடு வரலாற்று பேரவையோட 31வது மாநாடு திருப்பரங்குன்றத்தை அடுத்த பசுமலை மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியில் வருகின்ற 20 தொடங்கி 3 நாள் நடக்க போகுது. ஸோ 31வது மாநாடு நடக்க போகுது. தமிழ்நாடு வரலாற்று பேரவையோட 31வது மாநாடு திருமலை நாயக்கர் காலேஜில் நடக்க போகுது. ஆசிய சாம்பியன் கோப்பை ஆடவர் ஹாக்கி போட்டியில் நடப்பு சாம்பியன் இந்தியா 1-0 அப்படிங்கிற கணக்கில் சீனாவை வீழ்த்தி 5வது முறையாக பட்டத்தை கைப்பற்றியிருக்கு. வறட்சியால் உணவு பற்றாக்குறை வந்திருக்கு. இறைச்சிக்காக 200 யானைகளை கொல்றதுக்கு ஜிம்பாப்வே அரசு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ 54,000 யானைகள் வசிக்கிறதுக்கு இடம் இருக்குது ஜிம்பாப்வேவில். இப்போ வந்து 84,000 யானைகள் இருக்குது.
ஜிம்பாப்வே, ஜாம்பியா, போட்ஸ்வானா, அங்கோலா, நமீபியா இந்த 5 தெற்காப்பிரிக்க நாடுகளில் மட்டும் 2 லட்சத்துக்கு மேலே யானைகள் இருக்குது. ஸோ இப்போ வந்து அங்கே வறட்சியாக இருக்கிறதுனால, உணவு பற்றாக்குறை இருக்கிறதுனால 200 யானைகளை கொல்றதுக்கு அந்த அரசு வந்து முடிவு பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.